Children, JE, NEET, all the chemistry competition exam based question தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். Among the following, which is having more bond angle எதுக்கு அதிகமாக இருக்குது கீழே இருக்க காம்பவுண்ட்ஸில்? CH4, BF3, BeCl2. இது சிம்பிள் கொஷின் மாதிரி தான் இருக்கும். இதை மாதிரி எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுக்காக தான் இதுக்கு கெமிஸ்ட்ரி டிப்பு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷனை வச்சு பாண்ட் ஆங்கிள் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு இப்படி ஹைப்ரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க காம்பவுண்ட்ஸில் சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு கண்டுபிடிச்சி அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானை எழுதிட்டு அந்த சென்ட்ரல் ஆட்டம் மற்ற ஆட்டம்ஸோட எத்தனை பாண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் அந்த இதில் எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது, எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குதுன்னு பார்த்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த டோட்டலை வச்சு, அதாவது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ரெண்டாக இருந்துச்சுன்னா SP ஹைப்ரிடைசேஷன் பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி. நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கணக்கில் வைக்கணும், இல்லைன்னா விட்டுடலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரது 3 இருந்துச்சுன்னா ஹைப்ரிடைசேஷன் SP2, ஸோ 120 டிகிரி. நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் 4 இருந்துச்சுன்னா SP3 ஹைப்ரிடைசேஷன், அப்போ 109 டிகிரி 28 மினிட்ஸ் பாண்ட் ஆங்கிள். சப்போஸ் கூட்டி வர தொகை, அதாவது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸையும் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸையும் கூட்டி வர தொகை 5 இருந்துச்சுன்னா SP3 ஹைப்ரிடைசேஷன், அப்போ ஆங்கிள் 90 டிகிரி அண்ட் 120 டிகிரி. ரெண்டு ஆங்கிள்ஸ் வரும் ட்ரைகோனல் பைபிரமிடுக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு லோன் பேர்ஸையும் பாண்ட்ஸையும் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸையும் கூட்டி வர தொகை 6 இருந்துச்சுன்னா ஹைப்ரிடைசேஷன் SP3 D2 90 டிகிரி. உங்களுக்கு கொஷின் இதுக்குள்ளே தான் வரும், அதனால் இதை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் CH4. கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரானை எழுதிடணும். அதான் சென்ட்ரல் ஆட்டம். இந்த காம்பவுண்டில் சென்ட்ரல் ஆட்டம் கார்பன், அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 எழுதிட்டோம். அது ஹைட்ரஜனோட 4 பாண்ட்ஸில் இருக்குது. இங்கே லோன் பேர்ஸ் கிடையாது, ஒன்லி பாண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ டோட்டல் 4. SP3 ஹைப்ரிடைசேஷன் 109 டிகிரி 28 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் காம்பவுண்ட் BF3யில் பார்த்தோன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. ஸோ 3 வேலன்ஸ் எலக்ட்ரானை ஃப்ளூரின் பாண்ட் வச்சுக்குது. அப்போ 3 பாண்ட் பேர்ஸ் தான் இருக்குது, 1 2 3 தான் இருக்குது. ஸோ டோட்டல் 3. SP2 ஹைப்ரிடைசேஷன் பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி. அதுக்கடுத்து தேர்ட் காம்பவுண்ட் BeCl2. பெர்லியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 குளோரின் பாண்டடில் இருக்குது. இப்போ 2 பாண்ட் பேர்ஸ் தான். ஸோ டோட்டல் 2 தான். SP ஹைப்ரிடைசேஷன் 180 டிகிரி. நமக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க? among the following which is having bond angle more? CH4க்கு 109 டிகிரி 28 மினிட்ஸ் வந்துச்சு பாண்ட் ஆங்கிள் SP3 ஹைப்ரிடைசேஷன். BF3 SP2 ஹைப்ரிடைசேஷனில் இருந்துச்சு, அதுக்கு 120 டிகிரி வந்துச்சு. BeCl2 இதுக்கு பார்த்தீங்கன்னா SP ஹைப்ரிடைசேஷன், இதுக்கு 180 டிகிரி வந்துச்சு. அப்போ கரெக்ட் ஆன்சர் பாண்ட் ஆங்கிள் எதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் BeCl2. தேங்க்யூ சில்ட்ரன். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.